நடிகை விஜயலட்சுமி விவகாரத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் போலீசார் நடத்திய விசாரணை குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன், வணக்கம். இந்த விவகாரம் தொடர்பான விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடிகை விஜயலட்சுமி அளித்த புகாரின் பேரில் இரண்டாவது முறையாக சம்மன் அளிக்கப்பட்ட பேரில் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் நேற்றிரவு 10 மணி அளவில் சீமான் விசாரணைக்கு ஆஜராகினார். குறிப்பாக 500க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் வெளியே காத்திருந்த நிலையில் அவரிடம் 1.5 மணி நேரமாக விசாரணையானது நீடித்தது. இந்த விசாரணையில் பல்வேறு தகவல்களானது வெளியாகியுள்ளது. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது அளிக்கப்பட்ட பாலியல் புகார் தொடர்பாக மொத்தம் 63 கேள்விகளை வலசரவாக்கம் போலீசார் கேட்டு அவரிடம் வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளனர். கோயம்பேடு துணை ஆணையர் அதிவீர பாண்டியன் மற்றும் உதவி ஆணையர் செம்பேடு பேபு ஆகியோர் தலைமையில் இந்த விசாரணையானது நடத்தப்பட்டது. இந்த விசாரணையில் பல்வேறு தகவல்கள், அதாவது 60 லட்சம் ரூபாயை சீமான் பெற்றதாக குற்றஞ்சாட்டப்பட்ட நிலையில் இது தொடர்பாக அவரிடம் ஆவணங்களை பெற்று விசாரணையானது நடத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி மருத்துவ பரிசோதனை அறிக்கையை வைத்து சீமானிடம் தீவிரமாக இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு இந்த வாக்குமூலத்தை வீடியோ பதிவாகவும் எழுத்துப்பூர்வமாகவும் பெற்றுள்ளனர். ஏற்கனவே கடந்த 2011ஆம் ஆண்டு அளித்த புகாரின் பேரில் ஏற்கனவே சீமானிடம் ஒரு முறை விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இந்த வழக்கை அவர் வாபஸ் பெறுவதாக கூறியதன் பேரில் எழுத்துப்பூர்வமாக சீமான் எழுதி கொடுத்து விட்டு வந்தார். இந்த நிலையில் மீண்டும் இந்த வழக்கை உயர்நீதிமன்றம் விசாரிக்குமாறு உத்தரவிட்ட நிலையில் 12 வாரங்களுக்குள் அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என வலசரவாக்கம் போலீசாருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அது தொடர்பாக இந்த விசாரணையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. நடிகை விஜயலட்சுமியிடம் 5 மணி நேரத்திற்கு மேலாக பெங்களூருக்கு சென்று விசாரணை மேற்கொண்டு அவரது வாக்குமூலத்தை எழுத்துப்பூர்வமாகவும் வீடியோ பதிவும் செய்யப்பட்டனர். அதற்கு அடுத்தபடியாகத்தான் சீமானுக்கு இரண்டாவது முறையாக சம்மன் கொடுத்து இந்த விசாரணையானது நடத்தப்பட்டது. மேலும் இந்த திருமணம் செய்து கொள்வதாக கூறி அவர் மோசடி செய்துவிட்டதாக புகாரில் தெரிவித்துள்ள நிலையில் இந்த திருமண மோசடி தொடர்பாகவும் சீமானிடம் விசாரணையானது நிகழ்த்தப்பட்டது. விசாரணைக்கு பிறகு வெளியே வந்த சீமான் அவர்கள் விரும்பிய நாங்கள் உறவை வைத்து கொண்டதாகவும் எந்த விதமான வேறு எந்த நோக்கமும் இல்லை எனவும் சீமான் கருத்தை முன்வைத்தார். அவரிடம் பதிவு செய்யப்பட்ட வாக்குமூலத்தை அடுத்த கட்டமாக இந்த நகர்வானது விசாரணைக்கு நகர உள்ளது. இதற்கிடையே ஈரோடு போலீசார் அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் போது சீமான் அவர்கள் வன்முறையை தூண்டும் வகையில் பேசியது தொடர்பாக ஈரோடு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அது தொடர்பான இரண்டாவது சம்மனை அளிப்பதற்காக இன்று நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அந்த சீமானின் வீட்டிற்கு வர உள்ளனர். அவரிடம் நேரடியாக சம்மனை அளிக்க திட்டமிட்டிருப்பதாகவும் ஈரோடு போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இந்த விசாரணைக்கு பிறகு அடுத்த கட்ட விசாரணைக்கு நகரும் நோக்கில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின் மீண்டும் சம்மன் கொடுத்து சீமானை அழைக்க நேரிடும் எனவும் போலீசார் தரப்பில் ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி சாலமன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.